வேலைக்கான உரிமை, ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட். இந்த பிள்ளைங்களாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்களே. தமிழ்நாட்டில் 1,30,00,000 இளைஞர்கள், படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை. 1,30,00,000 படித்த இளைஞர்கள். நினைச்சுப்பார். அரசு வேலைகள் காலியாக உள்ள அரசு பணியிடங்களில் 3,00,000 பணியிடங்களை நாங்கள் உடனடியாக நிரப்புவோம். இன்னும் 3,50,000 பணியிடங்களை நாங்கள் உருவாக்குவோம். கிழிச்சிங்க, கிழிச்ச. ஏதாவது ஒன்று உருவாக்குனீங்க? எத்தனை நிரப்புன? 44,000. அந்த 44,000 15,000 தற்காலிக பணி, 29,000 தான் நிரந்தர பணி. ஆனால் சொன்ன வாக்குறுதி, நாங்கள் 7 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனத்தில் நாங்கள் வேலை உருவாக்குவோம். எத்தனையா உருவாக்குனீங்க? எத்தனையா கிழிச்சிங்க? இப்போ ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு மறுபடியும் போறாராம் இந்த மாதம். எங்கப்பா? தெளிவாக இருக்கிறப்பா. ஜெர்மனியும் இங்கிலாந்துக்கும். இங்கே நடித்தது போதான்னு அங்கே போய் நடிக்க போகிறாரா? இந்த ஃபோட்டோ ஷூட்டிங்கு அங்கே போயிட்டு நான் கேட்குறேன், முதலமைச்சர் அவர்களே, இதுக்கு முன்பு நீங்கள் 4 இடத்துல நீங்கள் போனீங்க, வந்தீங்க, எத்தனை முதலீடு வந்துச்சு? எவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தீங்க நீங்கள்? இதுக்கு முன்பு துபாய் போயிட்டு வந்தார், சிங்கப்பூர், ஜப்பான் போயிட்டு வந்தார், ஸ்பெயின் போயிட்டு வந்தார், அமெரிக்கா போயிட்டு வந்தார். ஸ்பெயினில் 14 நாள், அமெரிக்காவில் 17 நாள், இப்போ இங்கிலாந்து, ஜெர்மனி போகிறாரு. இந்த இவ்வளோ நாட்டுக்கு நீங்கள் போனீங்களே, எவ்வளோ ஒவ்வொரு நாட்டிலையும் முதலீடு வந்தது? பேப்பரில் 18,000 கோடின்னு பேப்பரில் இருக்குது. இந்த பேப்பரில் இருக்கிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், கையெழுத்து. அது யார் வேணா போடலாம், நீ கூட போடலாம். அது மாதிரி தான் போட்டுட்ருக்காங்க. வாயா கையெழுத்து போடுன்னா போட்டு விட்டுறான், அவ்வளோதான். அவன் முதலீடு செய்கிறானா செய்யலையா, அதை ஆரம்பிக்கிறானா ஆரம்பிக்கலையா, வேலை கொடுக்குறானா கொடுக்கலையா, எல்லாம் கிடையாது. 18,000 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இவ்வளோ காலமாக இதுக்கு முன்பு போட்டு வெளிநாடுக்கு போயிட்டு வந்தார். ஒன்றுமே கிடைக்கல, ஒரு முதலீடு வந்து செய்யலை. நான் எவ்வளோ காலமாக தொண்டை தண்ணி வத்தி வத்தி கேட்டுட்டு இருக்கேன். வெள்ளை அறிக்கை கொடுங்கயா, வெள்ளை அறிக்கை கொடுங்க. கொடுப்பாங்களா? அதுவும் 10,50,000 கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடுவான். ஏயா பொய்ய சொல்றதுக்கு அளவே இல்லையா, அளவே இல்லையா. மொத்தமாக இவங்க கிட்டத்தட்ட 4.5 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட அவங்க மொத்தத்தில் எல்லாமே சேர்த்து பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 30,000 கோடி 35,000 கோடி இருக்கும். ஆனால் சொல்றது 10.5 லட்சம் கோடிக்கு நாங்கள் முதலீடு. இப்படி எல்லாம் உங்களை ஏமாற்றி ஏமாற்றி அவங்க மைக்க பிடிச்சாங்கன்னா எப்படி வேணா பேசுவாங்க.